வணக்கம். தரம் 8 தமிழ் மொழியும் இலக்கியமும். தவணை 3. பாடம் வினோதக் கனவு. ஆசிரியர் திரு சி. தங்கரூபன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. வினோதக் கனவு என்னும் பாடத்தின் ஆசிரியர் எஸ். வி. லூயிஸ் பிராசட். தொகுப்பு கதை களஞ்சியம். வினோதக் கனவில் இடம்பெறும் பொருள்கள்: அரிசி, சோளம், கீரை, ரொட்டி, இரட்டை அவரை, வாழைப்பழம். உருளைக்கிழங்கு, ஆரஞ்சு பழம், தக்காளி பழம், முட்டைக்கோசு, பேரீச்சம்பழம், கொடிமுந்திரி வற்றல். இவற்றை நீங்கள் கீழுள்ள படங்களில் காணலாம். அரிசி, சோளம், கீரை, ரொட்டி. இரட்டை அவரை, வாழைப்பழம். உருளைக்கிழங்கு, ஆரஞ்சு பழம். இவை மட்டுமல்லாது தக்காளி பழம், முட்டைக்கோசு, அத்துடன் பேரீச்சம்பழம், கொடிமுந்திரி வற்றல். ஆம் பிள்ளைகளே, இனி வினோதக் கனவு பாடத்தில் இடம்பெறும் உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள். அரிசி. நான் தஞ்சாவூர்காரன். வெப்பமும் தண்ணீரும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் இடத்தில் மிகுதியாக இருப்பேன். அத்துடன் பர்மா, சீனா, ஜப்பான் முதலிய நாடுகளில் என்னை வளர்க்கின்றார்கள். ஆம்பிள்ளைகளே, அடுத்ததாக கீரை. சிறுவர் சிறுமியர்க்கு பற்கள், எலும்புகள், செருக்கருவிகள் முதலியன ஆரோக்கியமாக இருக்கும். நாளும் கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வோர்க்கு எந்த நோயும் வராது. வினோதக் கனவுடன் இணைவோம். இரட்டை அவரை. அதிக புரதம் உண்டு. தசை வளர்க்கும் சத்து உண்டு. இரத்தம், மூளை, நரம்பு என்பவற்றுக்கும் புரதத்தை வழங்குகிறேன். பாருங்க பிள்ளைகள், வினோதக் கனவில் இடம்பெறும் உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள்.
இன்னும் பல குறிப்புகளை அவதானியுங்கள். சோளம். நாம் விரும்பும் உணவுகளில் சோளமும் ஒன்று. இந்திய சோளம் என்று என்னை அழைக்கின்றனர். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடித்த காலத்திலேயே சிவப்பு இந்தியர்கள் சோளம் பயிர் செய்வதை கண்ணுற்றனர். சோளத்தட்டை விறகாக உபயோகிக்கின்றனர். என்னிடத்தில் மாப்பொருள் நிறைய உண்டு. பாடத்தோடு இணைந்திருங்கள் பிள்ளைகளே. வினோத கனவில் இடம்பெறும் உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள். ரொட்டி நமக்கு பிடித்தமான உணவு. மக்களுக்கு மூளையையும் தசையையும் நானே உருவாக்குகின்றேன். மக்களுடைய உடலுக்கு வெப்பத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றேன். தொடர்ந்து செல்வோம் பிள்ளைகளே. அவதானியுங்கள். வாழைப்பழம் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காத பழம், முதன்மையான பழம். வினோத கனவில் இடம்பெறுகின்றது. திருச்சியில் உள்ள குந்தலை என்னும் இடத்தில் இருந்து வருகின்றேன். புசாவல் என்ற ஊரில் மாவாக அரைத்து என்னை உண்பர். சீக்கிரமாக சாப்பிடாவிட்டால் நான் அழுகி விடுவேன். உருளைக்கிழங்கு. என்னை அயர்லாந்து நாட்டவன் என்று அழைக்கின்றார்கள். உண்மையில் நான் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவன். நம்மை அழகான பழங்களுக்குள் அழைத்துச் செல்வது தக்காளி பழம். நானும் கிச்சிலி போல் மிக்க நல்லவன். என்னை வாங்குவதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டாம். ஏழைகளின் கிச்சிலி என அழைக்கிறார்கள். வினோத கனவில் இடம்பெறும் உணவுப் பொருட்கள் இன்னும் பல. பேரிச்சம் பழம் அரபு நாட்டுக்கே உரிய சிறப்பான ஒன்று. நான் எகிப்து நாட்டுக்காரன். 60 அடி உயரத்துக்கு வளர்வேன். வளரும் ஈச்ச மரத்தின் உச்சியில் நாங்கள் குலை குலையாக தொங்குகிறோம். இது மாதிரி உயர்ந்த இடங்களில் வாழ்ந்திருக்க எங்களுக்கு விருப்பம் அதிகம். தூசியும் அழுக்கும் எங்களை அண்டுவதில்லை. நாடு முழுவதற்கும் நாங்கள் அழகிய தோற்றத்தை வழங்குகின்றோம். பேரிச்சம்பழம் மரத்தின் அழகிய உச்சியிலிருந்து கொண்டு பிரமிட் கோபுரங்களை நாங்கள் பார்த்து மகிழ்வோம். வளர்ந்து முதிர்ந்தவுடன் மென்மையும் சிவப்பு நிறமும் எங்களுக்கு வந்துவிடும். பிறகு எங்களை ஒருங்கு சேர்த்து ஓலைக்கூடைகளில் அடைத்து ஏற்றுமதி செய்வார்கள். ஆரஞ்சு பழம்
தமிழ்நாட்டில் என்னை கிச்சிடி பழம் என்று அழைக்கிறார்கள். எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பேர் ஆரஞ்சு. நான் திண்டுக்கல்லை அடுத்த விருப்பாட்சி மலைகளிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஜாடியிருந்த ஆரஞ்சு பழம் கூறிற்று. சுவைமிக்க எங்கள் இனத்தவர்கள் நாகபுரியிலும் அசாமிலும் காணப்படுகிறார்கள். முட்டைக்கோஸ். என்னை பச்சையாக அப்படியே உண்ண வேண்டும் அல்லது 10-15 நிமிடத்துக்கு மேற்படாமல் வேக வைத்து சாப்பிடலாம். இப்படி செய்வதால் வயிறு அதிகம் உழைக்க தேவையில்லை. கொடிமுந்திரி வற்றல். நான் ஒரு காலத்தில் கொடைக்கானல் தோட்டத்தில் திராட்சை செடி ஒன்றில் ஒரு புலியாக தொங்கினேன். நான் முதிர்ச்சி அடைந்தவுடன் என்னை மற்றவருடன் ஒரு பெரும் தட்டில் வைத்து சூரிய வெப்பத்தில் உலரப் பண்ணி பிறகு சதுரமான பெட்டிகளில் அடைத்து ஏற்றுமதி செய்தார்கள். அவதானிங்க பிள்ளைகள், தானியங்கள் பயிரிடப்படும் இடங்கள். பஞ்சாப் நாட்டில் இருந்து வந்த தானியங்கள் எவை? கோதுமை, சோளம். கோதுமை தானியம் காணப்படும் இடங்கள் எவை? ரஷ்யாவின் தென்பகுதி, ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா. கிரகித்தல் வினாக்கள். பேரிச்சம்பழம் தனது சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது? எகிப்து நாட்டுக்காரர் 60 அடி உயரமான ஈச்ச மரத்தில் குலை குலையாக தொங்குகிறோம். தூசியும் அழுக்கும் எங்களை அணுகாது. நாடு முழுவதற்கும் அழகிய தோற்றத்தை வழங்குகிறோம். நாங்கள் முதிர்ச்சி அடைந்ததும் ஏற்றுமதி செய்யப்படுவோம். கிரகித்தல் வினாக்கள். அழுகி போய்விடுவோம் என்ற பயம் அற்ற உணவுப் பொருள் எது? கொடிமுந்திரி வற்றல். தான் உலர்வதற்கு காரணம் எதுவென்று வற்றல் குறிப்பிடுகிறது? சூரிய வெப்பம். திராட்சை செடி குலை குலியாக தொங்கியதாக கூறும் இடம் எது? கோடைக்கானல் தோட்டம். ஆரஞ்சு பழம் தமிழ்நாட்டில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிச்சிலி பழம். ஆரஞ்சு என்ற பெயரை இதற்கு சூட்டியவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். ஆரஞ்சு பழம் காணப்படும் இடங்கள் எவை? நாகபுரி, அசாம். உருளைக்கிழங்கு தனது சொந்த இடம் எதுவென குறிப்பிடுகின்றது? தென் அமெரிக்கா. உருளைக்கிழங்கு சிறந்த உணவு பண்டம் என மக்களுக்கு காண்பித்தவர் யார்? வால்டர் ராலே. இதனை அவர் மக்களுக்கு எவ்வாறு காண்பித்தார்? அவர் தனது சட்டை பித்தான் துவாரத்தில் எங்கள் செடியின் பூவை அணிந்து கொள்வது வழக்கம் என கூறுவதன் மூலம். சோளம் தன்னை பற்றி பெருமையாக கூறிய விடயங்கள் அவை? இந்திய சோளம் என்று அழைக்கிறார்கள். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடித்த காலத்திலேயே சிவப்பு இந்தியர்கள் சோளம்
பயிர் செய்வதை கண்ணுற்றனர். சோளத்தட்டை விரிவாக உபயோகித்தனர். என்னிடத்தில் மாப்பொருள் நிறைய உண்டு. நன்றி பிள்ளைகளே. நன்றி பிள்ளைகளே.